பணம் வறுத்து புதிய அமௌண்ட் வர்றது நம்ம கொடுத்து வச்சுருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம கொடுத்து வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்லாம் வரக்கூடிய நேரம் அப்படின்னா 2 கூடயும் நல்லா இருக்கணும். ஆட்சி உச்சம், குரு பார்வை, சுக்கிரனோட பார்வை இருந்தால் நம்ம கொடுத்த பணம் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குங்க, நம்மளை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். அது மாத வட்டினாலும் அது எந்த மாதிரி தொகையாக இருந்தாலும் வரும். அதே 11 கூடயும் சொல்லக்கூடாது 3, 6, 8, 12 போய் சிக்கினால் அதே நேரத்துக்கு அந்த 11 குதி 11 கூடைய அதிபதி நீச்சமானாலும் என்னங்க நீச்சமாவது பாவக்கிரகம் பார்த்தாலும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்துகிட்டே இருந்துச்சு, எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வரும் எல்லாமே வந்துட்டு இருந்தது பூராமே அப்படி லாக் ஆகும். மெயினாக பாருங்களேன், உங்கள் பணம் சொத்து சோகம் அப்படின்னாலே அங்கங்கே லாக் ஆகும். வியாபாரம் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த இடம் எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் 11ஆம் இடம் எந்த வகையிலையும் 11ஆம் இடங்கிறது உல்லாசம், சந்தோஷம், பிரியம், என்ஜாயாக இருக்கிறது. 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய பேங்க் பேலன்ஸு, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது. ஒவ்வொரு சாதகரோட 11ஆம் இடமும் அவங்க பேரில் எவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, அவங்க எப்படி மதிப்பு மரியாதையோடு இருக்கிறாங்கிறது 11ஆம் இடம். அப்போ அந்த 11ஆம் இடம்னு சொல்லக்கூடாது நீச்சம் ஆயிட்டாலே சுபகிரகம் இல்லை பாவகிரகம் பார்த்தாலே அந்த 11ஆம் இடம் லாக் ஆகும். அப்போ வருமானம் தடை கொடுக்கும். வரக்கூடிய என்னங்க நம்ம ஒரு அமௌண்ட்டு நினச்சிருப்போம், அந்த அமௌண்ட்டு வராமல் போயிடும். இந்த மாதிரியும் இருக்குது. சரி, அப்போ இதே நேரத்துக்கு இப்போ நான் ஒரு இடத்துல தொழில் பண்ணிட்டுருக்கிறேங்க, இப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு 11 கூடைங்கிறது ஒரு சுக்கிரனே வரேன்னு வச்சுக்கேன். அப்போ 11 கூடைன்னு சொல்லக்கூடாது சுக்கிரனாக வராரு, 6 கூடையும் சுக்கிரனாக வருவார். அப்போ என்னென்னா அந்த 11 கூடையும் சுக்கிரன் திசை ஓட்டுறாரு அப்படின்னா லாங்கு திசை 20 வருஷம் கொள்ளளவு அப்படி சொல்லலாம். அப்போ தனுசுக்கு 11ஆம் இடங்கிறது சுக்கிர திசை 11ஆம் இடம், அது லாங்கு திசையாக வரும். அப்போ இடம் மாற்றம் பண்ணி இப்போ ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு 11 கூடையும் எங்கே போய் ஒரு நீச்சம் ஆகிட்டார் 3, 6, 8, 12 போய் நிற்கிறார் அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த 3, 6, 8, 12 அதிபதி எந்த இடத்த பார்க்குறாருன்னு பார்க்கணும். அந்த 3, 6, 8, 12 அதிபதி அப்போ நம்ம 11 கூடையும் சொல்லக்கூடாது ஒரு பாவகிரகத்தோடு போய் சேர்ந்துக்குச்சு, நீச்சமாயிடுச்சு அப்படி சொன்னால் அந்த நீச்ச வீட்டுக்கு அவர் எதை பார்க்குறாரு, அங்கே போனால் வளர்ச்சி அடையலாம். பாவக்கிரகத்து வீட்டில் போய் இருக்கிறாரு, பாவக்கிரக வீட்டிலேருந்து எந்த பார்வையை பார்க்குறாரு, அந்த பாவக்கிரக அதிபதி எந்த பார்வையை என்னம்மா பார்வையை பார்க்குறாரு, எந்த திசையை நோக்கி பார்க்குறாரு. அப்போ அங்கே போய் நம்ம வியாபாரமோ தொழிலை பண்ணால் கண்டிப்பாக செய்யலாம். இதாங்க அப்போ ஒரு 3, 6, 8, 12 பாவகிரகம் இருக்குது. அப்போ ஒரு இடத்துல நம்ம நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்குறோம், அப்புறம் முடியாத சூழ்நிலை போயிடுது அப்படின்னு சொன்னால் இடமாட்டம் பண்ணி பழச்சிக்க, இடமாட்டம் பண்ணி தொழில் பண்ணிக்க, இடமாட்டம் பண்ணால் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இதை நீங்கள் மெயினாக பண்ணணும். அப்போ நம்ம 11ஆம் இடம் கெட்டு போயிட்டான்னு சொல்லி நம்ம சும்மாவும் இருக்க முடியாது. அந்த 11ஆம் இடம் கெட்டு போயிடுச்சு, அது யார் பார்க்குது, அது பாவக்கிரக வீடா சுபகிரக வீடா, அப்போ அந்த கிரக அதிபதி எங்கே பார்க்குறாரு, அந்த திசைக்கு போனாலும் வாழ்க்கையில் செய்யலாங்க. இதாங்க சாதகம். சாதகங்கிறது இது மதிநுட்பம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக பலன் எடுக்கலாம், ஈஸியாக பலன் சொல்லலாம். அதே நேரத்துக்கு தனிப்பட்ட நபரும் இதை புரிஞ்சுக்கிட்டால் அவங்க சாதகத்தை அவங்களே பார்த்துக்கலாம். பார்த்து புரிஞ்சு பொருளாதாரம் நம்ம பணம் போட்டு தொழில் பண்ணுறோம், பொருளாதாரம் எப்படி இருக்குது, அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. இனி வர்ற காலம்லாம் பாருங்கள், சாஃப்ட்வேர்லே ஒரு பொண்ணு வேணும்னு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணு திசையில் இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லிடும். அதே நேரத்துக்கு நீங்கள் நம்ம 10ஆம் இடம் நீங்கள் தொழில் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் சாஃப்ட்வேர் ஆன் பண்ணிங்கன்னா தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதுங்கிறதுல வந்துடும். 4ஆம் இடம் வீடு கட்டலாமா கட்ட முடியாதான்னு அதுக்கு நீங்கள் இதெல்லாம் இனியெல்லாம் கலியுகம் அதெல்லாம் அந்தளவுக்கு நீங்கள் எல்லா மக்களும் சாதகம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம். என்னங்க பணம் வரவோ வந்து கொண்டு இருக்கிறது நின்றுச்சு, இனி மறுபடியும் வருமா அப்படிங்கிறதுக்கு தான் கேள்வி. அப்போ 11 கூட ஆட்சி உச்சம் பெற்றுக்காரா, நீச்சம் பெற்றுக்காரா, 3, 6, 8, 12 பாவகிரகத்தில் சேர்ந்துருக்காரா அப்படிங்கிறத பார்த்து நம்ம வழிவகுத்து செஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.